வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கல்னாலே நமக்கு தித்திக்கும் சக்கரை பொங்கல் தான் ஞாபகம் வரும். ஸோ அதை எப்படி செய்வோன்னு பார்க்கலாமா? 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். இப்போது ஒரு புது பாத்திரத்தில் நம்ம பொட்டுலாம் வச்சு எடுத்துக்கிட்டோம். 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிவிட்டு 3 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது 3லேருந்து 3 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். அரிசியெல்லாம் போட்டாச்சு. நம்ம பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்படி இதில் செய்ய முடியலங்கிறப்போ சீக்கிரமாக ஆகணும்னா குக்கரில் நம்ம ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோன்னா சட்டுன்னு ரெடி ஆகிடும். நம்மளோட பொங்கல் இப்போது பொங்கி வரப்போகுது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். கலரி விட்டுக்கலாம். இனிமேல் இது நல்லா வெந்து வரணும், அவ்வளோதான். நல்லா குழஞ்சி வந்திருக்கு. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வெல்லம் கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் வெல்லம். ரொம்ப தித்திக்குமாக வேணும்னா 1.5 டம்ளர் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைஞ்சி வர அளவுக்கு மட்டும் வெயிட் பண்ணலாம். நமக்கு சாதமும் நல்லா குழஞ்சி வந்துருச்சு சக்கரை பொங்கலுக்கு. இதில் சரியாக வேகாததுக்கு முன்னாடியே நம்ம வெல்லம் ஊற்றிட்டோன்னா நமக்கு அரிசியாக இருக்கும். அதனால் நல்லா வேணுங்கிற அளவுக்கு நம்ம குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது நம்மளோட வெல்லம் கரைசலை இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு எல்லாமே வந்துட்டுருக்கும். இப்போது நல்லா துழவி விட்டுடலாம். சைடில் நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்தெடுத்துக்கலாம். நம்மளோட சக்கரை பொங்கலில் கொட்டிக்கலாம். நம்மளோட அருமையான சக்கரை பொங்கல் தயார். சந்தோஷமாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த பொங்கல் திருநாளை ஹாப்பியாக கொண்டாடுங்க.